ஆக்டர் லிவிங்ஸ்டனை வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பழைய படத்துல ஒரு படத்துல காதலுக்காக காதலிக்கிட்ட வந்து ஒரு பொய் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நான் ஊமன்னு அதை நிரூபிக்கிறதுக்காக உண்மையாக்குறதுக்கு நாக்கு கட் பண்ணிடுவாரு இல்ல, அந்த ஆக்டர் தான் லிவிங்ஸ்டன். அவர் இப்ப வயசாகி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட ஒரு போஸ்ட்ல வந்துட்டு அவங்க அப்பா கூட போட்டிருக்கிறப்ப ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருக்கான். டிவிகே பிரவீன் தளபதினு. அவன் என்ன போட்டிருக்கானா, யுவர் ஃபாதர் ஸ்டில் அலைவ், ஓ மை காட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதுக்கு அவன் சொன்னது தப்பு தான், கன்ஃபார்ம் தப்பு தான். கேவலமா ஒரு கமெண்ட் போட்டிருக்கான். எதுக்கு அப்படி போட்டான்னு தெரியல. அதுக்கு இவங்க ஒரு ரிப்ளை கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, ஓ ஹாய் டிவிகே, ஐ தாட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி டைட் இன் த கரூர் ஸ்டாம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தவன் தான் கேவலமா கமெண்ட் பண்றான்னு தெரியுதுல்ல. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ ஒரு இன்ஃபுளுசரா இருக்க, இல்ல ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, ஒரு எல்லாரும் பாக்குற இடத்துல இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போயிட்டு இந்த மாதிரி, ஓ அப்படியா, நான் கூட என்ன நினைச்சேன், நீங்களும் உங்க ஃபேமிலியும் டிவிக்கு அந்த ஸ்டாம்பேட்ல வந்து செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்களே. இது எந்த விதத்துலங்க நியாயம்? இதை படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல அந்த கரூர்ல அவங்க அவ்வளவு பேர் இறந்தாங்களே, அப்ப அவங்க இறந்ததை நீங்க அவ்வளவு கேவலம் நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து இவங்க எப்படி பதிவு பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இவங்க 2 பேருமே, இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களும் ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கமெண்ட் நம்ம போட முடியுமா? அதை படிச்சுட்டு அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு அந்த மாதிரி கேவலமா ஒரு கமெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு இவங்களும் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். நானும் கோவமா இருக்கேன், நானும் உன்னை கலாய்ப்பேன், ரோஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி ஒரு வன்மத்தை கக்கிறது 2 பேத்துக்குமே நல்லது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும். கேவலமா வந்து பேசதாங்க செய்வாங்க. அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. உசுப்பேத்தவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திட்ட கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு விஜய் சொன்ன மாதிரி அப்படிதான் இருக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா இங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி கமெண்ட்டுக்கு அந்த போட்டோ கூட வச்சிருக்க மாட்டான். பின்னாடி போயிட்டு கழுவி கேவலம் ஊத்துவான். போட்டோ ப்ரொஃபைல்ல போட்டோ வைக்கிறதுக்கு கூட அவ்வளவு பயம் அவனுங்களுக்குலாம் போய் நம்ம ரிப்ளை பண்ணுமா? சொல்லுங்க பார்ப்போம்.